அம்பேத்கர் 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 அம்பேத்கர். அம்பேத்கர் 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 அம்பேத்கர். இத்தகைய ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய, உணர்வை ஊட்டக்கூடிய தேவையான இந்த சிறப்பு பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்று உரை வழங்க இருக்கக்கூடிய கழக தலைவர், தமிழ் தலைவர் ஆசிரியர் அவர்களே, நம்முடைய கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் வழக்குரைஞர் அருள்மொழி அவர்களே, இயக்கத்தின் பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய அருமை பெருமக்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். ராஜரத்னம் விளையாட்டு அரங்கின் அருகிலே இதே பிரச்சனை குறித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்துவிட்டு இந்த அரங்கிலே நாம் கூடியிருக்கின்றோம். நாம் எத்தனை பேர் கூடியிருக்கிறோம் என்பது முக்கியமல்ல. இங்கே சொல்லப்படுகின்ற கருத்துக்களும் காட்டப்படுகின்ற உணர்வுகளும் இந்தியாவுக்கு, இந்திய துணைக்கண்டத்திற்கு தேவையானது என்பதுதான் முக்கியமான ஒன்றாகும். தந்தை பெரியாரை பற்றியோ அல்லது சமூக மாற்றத்திற்கு, புரட்சிக்கு வித்திட்டவர்களை பற்றியோ எந்த முகாமிலிருந்து எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அல்லது வீண் பழிகளை சுமத்தினாலும் உடனடியாக எழுந்து நிற்பது இந்த பெரியார் திடல் என்பதை மீண்டும் நாம் நிரூபித்திருக்கிறோம். இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கரை பற்றி எப்பொழுதுமே நல்ல எண்ணம் கொள்ளாதவர்கள் ஆழ்மனத்திலே தந்தை பெரியார், அம்பேத்கர் ஆகியோரை பற்றி வன்மமும் வெறுப்பும் எதிர்ப்பும் கொண்டவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் வெளிப்படையாக வந்திருக்கிறார்கள். இதே மேடையிலே நமது தலைவர் ஆசிரியர்கள் 1997 ஒரு பிரச்சனை வந்தபோது 2 நாள் பேசியிருக்கிறார்கள். அருண் ஷோல் வொர்ஷிப்பிங் ஃபால்ஸ் காட்ஸ் என்ற ஒரு புத்தகத்தை மும்பையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆசிரியர் என்ற அருண் சோழி அவர்கள் எழுதியிருந்தார். அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதிய தொடர் கட்டுரைகள் அந்த மாநில முதலமைச்சராக இருந்த அன்பிலேயுடைய ஆட்சி கருதுகின்ற அளவிற்கு அந்த கட்டுரைகள் பேரூர் எடுத்தன. அப்படி ஒருமுறை டெல்லியிலே ஆண்டவன் நிருபர் அருண் ஷோரியை சந்தித்து பேசிக் கொண்டிருந்த போது ஒரு ஆட்சியை கவிழ்க்கின்ற அளவிற்கு நீங்கள் எழுத வேண்டிய அவசியமும் துணிச்சலும் இப்படி வந்தது. அதற்கு அருண் ஷோரி சொன்ன பதில், நான் சமீபத்தில் ஒன்றை தெரிந்து கொண்டேன். உங்கள் மாநிலத்திலே பெரியார் ஏரா என்று ஒருவர் இருக்கிறாராம். அவர் விநாயகர் சிலையெல்லாம் போட்டு எழுத்திருக்கிறாரே, இந்த துணிச்சல் எப்படி அவருக்கு வந்தது என்று எண்ணிய போது எனக்கும் ஒரு துணி வந்தது. பெரியார் யாருக்கெல்லாம் துணியை கொடுத்திருக்கிறாங்க பார்க்க. நீங்க ஆண்டவன் செய்யாலும் தன்னுடைய பெரியாரை பற்றி பேசியிருக்கிறார். இந்த செய்தி ஆண்டவுடனே வந்தது. வந்தவுடனே நம்ம தலைவர் ஆசிரியர் அவர்கள் அருண் ஷோரிக்கு தந்தை பெரியாரை பற்றிய பல நூல்களை அனுப்பிவிட்டார். அதற்கு பின்னாலே ஆண்டவுடனே இருந்து ஆசிரியருக்கு தொலைபேசி வந்தது. டெல்லிக்கு சென்று அருண் ஷோரி பார்த்தேன், பெரியாரை பற்றி பேசினார். பெரியாரை பற்றிய நூல்களை நான் படிக்க விரும்புகிறார். நீங்க சொல்லுவதற்கு முன்னாலே அனுப்பிச்சு வச்சுட்டு வந்துட்டார். அந்த அருண் ஷோரி அவர்கள், அருண் ஷோரி முதல் அமித்ஷா வரை
ஒரு காலத்தில் போய் முற்போக்குவாதமாகவே ஏறினவர் தான். ஆனால் பிற்காலத்தில் அது உரிமை என்ன என்று தெரிந்தது. worshipping false gods. இப்போ சொல்ற இல்லையா அமித்ஷா, இருக்கிறதுல அம்பேத்கர் 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 என்று சொல்கின்றீர்களே, அதுக்கு பதிலாக பகவானை பற்றி சொன்னால் அது சொர்க்கம் போகணும். அதே மாதிரி worshipping false gods, அம்பேத்கர் போன்றவங்களை பெரிய கடவுளாக வைக்கிறார்கள். இந்த தலைப்பில் ஒரு புத்தகம் உள்ளது. அந்த புத்தகத்தை முழுமையாக 60 பக்கத்துக்கு மேல தலைவர் ஆசிரியர்கள் படித்துவிட்டு இதே மேடையிலே 2 நாள் சொற்பொழிவாற்றினார் 1997. அதுதான் அம்பேத்கர் பற்றிய அருண் ஷோரி நூலுக்கு மறுப்பு என்ற நூல். அதை விஷயமா கேட்கிறாரு, பார்ப்பவர்களுக்கு தந்தை பெரியார் என்றாலும் அம்பேத்கர் என்றாலும் திராவிட இயக்கத்தோடு என்றாலும் அவர்களுக்கு இயல்பாகவே பிறவிலேயே ஒரு வெறுப்பு, ஒரு எதிர்ப்பு. ஏனென்றால் கொடிகட்டு ஆண்டவர்கள், அவர்களை குறை சாய்த்தவர்கள் இந்த தலைவர்கள், இந்த இயக்கம். ஆகவே அவர்களுக்கு வெறுப்பு என்பது இயல்பான ஒன்று. நம் மக்களுக்கு முழுமையாக அந்த உணவு வரவில்லை என்றுதான் நம்ம வருத்தமே தவிர அவர்கள் சரியாக இருக்கிறார்கள். அதில் அபிஷேகர்கள் எப்படியெல்லாம் எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இல்லையா, ரமண ரிஷி இல்லையா, பெரிய பட்டியல் திலகர் இல்லையா, இவரையாவது பெரியவரா இந்த அம்பேத்கர். அப்படி பெரிய அறிவாளியும் இல்லை. அவர் அரசியல் சட்ட நெறியாக சொல்லுகிறார்கள். பலரும் இருந்தார்கள், அவரும் ஒருவர் இருந்தார். இப்படியெல்லாம் என்னென்ன தாறுமாறாக செல்ல முடியுமோ அவரும் அந்த நூலில் அவர் கொட்டி தீர்த்திருக்கிறார். சுவாமி தயானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், அரவிந்தர், ரமண ரிஷி, காஞ்சி பரமாச்சாரியா இவர்களையெல்லாம் மறந்துவிட்டு அம்பேத்கரை கடவுளாக துதிக்கிறார்களே என்று இவர் குதிக்கிறார். அம்பேத்கர் சொல்றார், அம்பேத்கர் பற்றி அவர் ஒரு சார்பானவர், வரலாற்றை கூட ஒரு சார்பாக பார்த்தவர்கள், முழுமையாக பார்த்தவர் அல்லர். அம்பேத்கர் பற்றி அவர் வாங்கிய PhD பட்டம் எத்தனையும் கணக்கே இருக்க முடியாது. அத்தனை பல்கலைக்கழக டாக்டர் பட்டம் வாங்கினவர். இந்தியாவில் எத்தனையோ படித்த மேதைகள், சட்ட நிபுணர்கள்லாம் இருக்கிறார்கள். ஏன் அம்பேத்கர் அவர்களை தேடி பிடித்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கக்கூடிய குழுவுக்கு தலைவராக நியமித்தார்கள்? சிந்திக்கல. அதை பற்றி கூட அம்பேத்கர் சொல்றார். பார்ப்பவர்களுக்கு ஒரு ராமாயணம் தேவைப்பட்டது, வால்மீகியை பிடித்தார்கள். ஒரு மகாபாரதம் தேவைப்பட்டது, வியாசரை பிடித்தார்கள். அரசியல் சட்டம் தேவைப்பட்டது, என்னை பிடித்தார்கள். காரியம் ஆகும் வரைக்கும் காலப்படி, காரியம் ஆனதுக்கு அப்புறம் விட்டுவாங்க. இதுதான் பார்ப்போம் தந்திரம். அந்த வகையில் அம்பேத்கர் ஒரு சார்பான நோக்கத்தை கொண்டு வரலாறு எழுதியவர் என்று சொல்கிறார்கள். இவர் மட்டும் எழுதவில்லை, ஒரு பெரிய குழு இருந்தது, அவங்க எழுதாங்கிறார். ஒரு காலத்தில் கருவி கட்டாவோ என்று குரல் கொடுத்தார், வெறுமையே வெளியேறு என்று. இப்ப ஒரு புது வியாதி கிளம்பிருக்கிறார். அனுஷ சொல்றாரு, அதான் சமூக நீதி என்ற வியாதி. புரியுதா அவங்களுக்கு? இந்த சமூக நீதினு சொன்னா அனுசரியா இருக்கட்டும், ஆர்எஸ்ஆ இருக்கட்டும், பாப்பனாகட்டும், அமித்ஷா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அதுல கை வச்சாதான் அவன் பிடிப்பான். வேற கடவுளை பத்தி பற்றி விட்டுருவான். ஏன்னா அவளை ஆதிக்கத்தின் ஆணுவரை அறுத்தது சமூக நீதி தத்துவம். அதனால அம்பேத்கர் என்ன கேட்டீங்கன்னா சமூக நீதினு ஒன்று பிடிச்சிட்டாங்க இவங்க. சமூக நீதினா இந்த தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், இந்த சிறுபான்மையினர் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒன்று சேர்ந்து அதுக்கு சமூக நீதினு பேர் கொடுப்பாங்க. எதையும் எழுதுவாங்க, எதையும் பேசுவாங்க, தாறுமாறா பேசுவாங்க.
இது போன்றா ஐயா நான் ஒரு தலித் என்று ஒரு குரலை கொடுப்பார்கள். எப்படி பாருங்க, இப்படியெல்லாம் அருண் ஷௌரி அவர்கள் அதுல சொல்றாரு. செத்து போன அம்பேத்கருக்கு என்ன பாறை ரத்னம் என்று கிடக்கு? அவருக்கு என்ன அஞ்சல் தலைவர் இருக்குதுன்னா, அவருக்கு என்ன காந்தியோட நாட்டில் அதிகமான சிறைகள் தேவையா? இப்படியெல்லாம் இந்த நூலில் எழுதியிருக்கிறார். பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பெயர் வைக்கணுமா? நாக்பூர் பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயர் வைக்கக்கூடாது என்று போராடினார்கள். இங்கே குரல் கொடுத்தோம். முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அதற்கு முயற்சி செய்தார்கள். அதற்கு பின்னால் தான் நாக்பூர் பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயரை சூட்டப்பட்டது. அந்த நாக்பூர் பல்கலைக்கழகத்திலே நம்முடைய ஆசிரியர்கள் சென்று 2 நாட்கள் அம்பேத்கரை பற்றி சொற்பொழிவாற்றினார்கள். அது 3 மொழிகளில் வந்தது. இதெல்லாம் கடந்த கால வரலாறு, நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அம்பேத்கர் மேல வெறுப்பு? நான் இந்துவாக பிறந்தேன், ஆனால் இந்துவாக சாக மாட்டேன். இது ஒன்று போதா? இந்து ராஜ்யம் அமைக்க வேண்டும் என்று கருதுகின்றவர்களுக்கு இந்த அம்பேத்கருடைய இந்த கருத்து ஒன்று போதுமே, இதை விட்டு வைக்கக்கூடாது. தந்தை பெரியார் அவர்கள் அம்பேத்கர் மறைந்த நேரத்தில் அவர் மரணத்தை சந்தேகப்பட்டார். அது வேறு பிரச்சனை. ஆகவே அவரை விட்டு வைக்கக்கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்கு எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னபடி நடந்து காட்டினார். நாக்பூர்ல ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு தந்தை பெரியார் ஒரு கடிதம் எழுதுறார். என்ன அந்த கடிதம்? தாங்கள் புத்திசாலித்தனமான முடிவுக்கு வந்தது பற்றி வாழ்த்து கூறுகின்றேன். தங்களது முடிவை எக்காரணத்தை கொண்டும் மாற்ற வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். முதலில் குறைந்தது 10 லட்சம் பேரையாவது மதமாற்றம் செய்ய வேண்டும். பிறகே தாங்கள் மதம் மாறுவது பிரயோஜனமாக இருக்கும். மலையாளம் உட்பட தென்னிந்தியா தங்களது முடிவுக்கு பலத்த ஆதரவு கொடுக்கும். இது குடியரசு 20/10/1935. அப்பயே ஐயா சொல்றார். அம்பேத்கர் ஐயா அவர்கள் எப்போதுமே போட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் அம்பேத்கர் பற்றி அதிகமாக பேசப்படுகிறது, பிரச்சாரம் செய்யப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் தந்தை பெரியாரும் திராவிட கழகம் மறக்க முடியாது. அவர் எழுதிய அன்பிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்ற புத்தகத்தை ஜாதியை ஒழிக்கும் வழி என்று 1935 நூற்றுக்கணக்கான பதிப்புகள் வெளிவந்திருக்கு. பலமுறை அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் சந்தித்திருக்கிறார்கள். சென்னையிலும் சந்தித்திருக்கிறார்கள், மும்பையிலே சந்தித்திருக்கிறார்கள், லண்டனிலே சந்தித்திருக்கிறார்கள், உரையாடி இருக்கிறார்கள். மும்பையில பேசிய போது தந்தை பெரியார் அம்பேத்கருக்கு அழைப்பு கொடுக்கிறார். நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சுற்றுப்பயணம் செய்ய வேண்டுமா? இதுதான் இருக்காரு. அதே தந்தை பெரியாருக்கும் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். என்ன சூழ்நிலையிலே நடக்காமல் போய்விட்டது. உலகத்தில் உள்ள 6 அறிஞர்கள் ஒருவர் அம்பேத்கர் ஐயா அம்பேத்கர் பற்றி. அதனால அம்பேத்கருக்கு ஒரு இழுக்கு என்று சொல்லுகின்ற பொழுது மற்றவர்களுக்கு என்ன கோபம் வருகிறதோ அதுபோல ஒருபடி அதிகமாகத்தான் நமக்கு இருக்கும் என்பதிலே கருத்து ரீதியாக நாம் உரிமை கொண்டாட முடியும். அத்தகைய அண்ணல் அம்பேத்கர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இருபத்தி 22 உறுதிமொழிகள் இருக்கிறார். அந்த முதல் உறுதிமொழியே நான் இந்து அல்ல, ராமனையும் கிருஷ்ணனையும் அவதாரங்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது ஒன்று போதும்ல, நெற்றடி என்று. நீங்க அரசியல் சட்டம் உருவாகி 75 வருடம் ஆச்சு. அரசியல் சட்டத்தை உருவாக்கிய சிற்பி அம்பேத்கர் அவர்களை பற்றி அந்த நாடாளுமன்றத்தில் அவருடைய செயல்களை ஆய்வுப்பத்தை பாராட்டலாம். அதுக்காக முயற்சி. அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கிறாங்க ஆளுங்கட்சி.
வற்புறுத்தி அழுத்தம் கொடுத்துதான் அந்த நிகழ்ச்சியை சேர்த்தார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி என்றால் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அம்பேத்கருடைய சாதனையை, அறிவு ஆற்றலை, அதற்காக மேற்கொண்ட முயற்சியை, உழைப்பை அதனை பாராட்டணும். ஆளுங்கட்சி தரப்பில் இருந்து அப்படி ஒரு பாராட்டு வந்ததா? அப்படி ஒரு புகழ் மாலை அணிவிக்கப்பட்டதா? இல்லையே. அதுக்கு நேர் எதிர்ப்பாக நடந்திருக்கு. அம்பேத்கருக்கு கொச்சிப்படுகின்ற முறையில் ஒரு உள்துறை அமைச்சர் பேசுறார். இன்னும் அம்பேத்கர் 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 நம்ம திருப்பி கேட்கலாம். இதுக்குதான் ராம் 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 உங்களுக்கு அந்த நேரத்தில் பெரியார் புத்தகத்தையும் அம்பேத்கர் புத்தகத்தையும் படிச்சா புத்தி உரிமை நம்ம கேட்கலாம். இல்லை, யாருக்கு என்ன உணர்வு இருக்கிறது தான் முக்கியம். ஆத்திரம் தாங்கல. அவருடைய நோக்கம் இந்தியாவுக்கு அரசியல் சட்டம் மனுவாக வர வேண்டும். மனுதான் இருக்கணும். கோல்வால்கர், பஞ்சாப் தாஸ், ஞானகங்கை என்று தமிழ் வந்திருக்கிறாரு சொல்லிருக்காரு. இதுல குறுக்க அம்பேத்கர் இப்படி ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உண்டாக்கி விட்டாரே என்கின்ற ஒரு கோபம் தான் அவங்களுக்கு, எரிச்சல் தான் அவர்களுக்கு. அம்பேத்கர் என்ற பெயரை கேட்ட உடனே அவர்களுக்கு பொங்கி வழிகிறது என்பதை நான் எண்ணி பார்க்க வேண்டும். கோல்வால்கர் நேருக்கு இருக்காரு. அப்பவே இந்து கோட் பில் என்று ஒன்றை கொண்டு வருவதாக உங்களிடத்தில் திட்டம் இருப்பதாக தெரிகிறது. அந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். 49 அந்த முயற்சியை கண்டு RSS பெரிய ஊர்வலம் நடத்திருக்காங்க. ராம்லீலா 1949 11/12/1949 அன்று டெல்லி ராம்லீலா மைதானத்தில் RSS ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார். 49 12/12/1949 அன்று நாடாளுமன்றத்தை நோக்கி RSS காரர்கள் பெரிய பேரணி நடத்தியிருக்கிறார்கள். அந்த பேரணியில் அம்பேத்கர், நேரு, கொடும்பாவியை கொளுத்திருக்கிறார்கள். அந்த RSS வடிவம் அமித்ஷா. அமித்ஷான்னு ஒரு தனி அமைச்சர், அந்த கும்பலே RSS தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட சங் பரிவார்கள் எந்த பேரில் இருந்தாலும் சரி, பார்ப்பவர்களை பொறுத்தவரை எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, அம்பேத்கர் என்றால் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது, தந்தை பெரியார் என்றால் அவரால் ஜீரணித்துக் கொள்ள முடியாது. அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் சொல்றாரு, இந்த சுயராஜ்யம் சுயராஜ்யங்கிறாங்களா? என்ன தெரியுமா? அம்பேத்கர் சொல்றாரு, அது இந்து ராஜ்யம். இந்து ராஜ்யம் என்ன தெரியுமா? பார்ப்பன ராஜ்யம். இது பெரியார் பேசுகிறாரா? அம்பேத்கர் பேசுகிறாரா? அதைத்தான் நம்முடைய தலைவர் ஆசிரியர்கள் ஒரு நாணயத்தில் 2 பக்கங்கள் தந்தை பெரியார் அம்பேத்கர் என்று சொல்கிறார். பல செய்திகளை படிக்கின்ற போது அது யார் பேசினாங்க கண்டுபிடிக்க முடியாது. காரணம் அவருடைய லட்சியம், அவருடைய சிந்தனை என்பது அந்த அடிப்படையிலே ஒரு மையப்புள்ளியாக இருந்திருக்கிறது. அதனால்தான் ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் என்று சொல்கின்றோம். ஒரு புத்தகம் அம்பேத்கர் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு மயிலாப்பூர் பார்ப்பனர்கள் நூற்றுக்கணக்கான கடிதங்களை அம்பேத்கர் இருக்காங்க. கேவலமாக, இதை விட கேவலமாக எழுத முடியாது என்பது அவருக்கு தனிப்பட்ட முறையில் அம்பேத்கர் திட்டி கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி கடிதங்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். சென்னைக்கு வந்த அம்பேத்கர் சொல்றாரு, மயிலாப்பூர் பார்ப்பனர்களே அறிவை உபச்சாரப்படுத்தாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். நினைச்சு பாருங்க. இப்படி பார்ப்பனை பொறுத்தவரையில அவருடைய ஆதிக்கம், அந்த ஆதிக்கத்திற்கு காரணமான எதுவாக இருந்தாலும் அதை கட்டிக்காகும். அதை கை வைத்தால் யாராக இருந்தாலும் அவர் அமித்ஷாக்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். இந்த நிலையில் தான் இன்றைக்கு ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம் என்ன பேசுகிறார்கள். அந்த ஒரே எங்க போய் முடியும்? அதிபர் ஆட்சி. அதிபர் ஆட்சின்னா யாரும் என்னன்னு கேள்வி கேட்க முடியாது. மீண்டும் இந்த ராஜ்யம் இங்கே உருவாக்குவதற்கான எல்லா திட்டங்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். சமூக நீதி, அம்பேத்கர் சமூக நீதி, அருண் சொன்ன மாதிரி
அதை மறைமுகமாக கை வைத்து விட்டார். அது இடபிள்யூஎஸ் இருந்தாலும் சரி, அல்லது நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கொள்ளைப்புற வழியை உள்ளே புகுந்து அதை அழிக்கின்ற காரியத்திலே அவர்கள் தெல்ல தெளிவாக திட்டமிட்டு இருக்கிறார்கள். பார்ப்பனர் தான் சூழ்ச்சி தானே, நேரடியாக சொல்ல முடியாதில்லை. தகுதி திறமை என்பார்கள். அதையும் தந்தை பேர் தான் அடிச்சார். என்னடா உன் தகுதியும் தெரியும், உன் திறமையும் தெரியும். உன் கல்வி என்பது மனப்பாட கல்வி தானே, உன் படிப்பு என்பது வயிற்று படிப்புக்கு லைசன்ஸ் தானே. மனப்பாடம் பண்றது உங்களுக்கு பரம்பரையில வந்தது. மந்திரங்கள் மனப்பாடம் பண்ணி உங்களுடைய ஜீன்ஸ்லேயே இருக்கிறது. ஆனா அப்படி ஒரு கல்வி திட்டம் வந்து வச்சிருக்க. இது என்ன கல்வி திட்டம்? அறிவு இருக்கக்கூடிய கல்வி திட்டமா? தந்தை பெரிய கேட்பார். 1ஆம் கிளாஸ் கூட படிக்காத ஒரு தொழிலாளி ஒரு நாற்காலியை செஞ்சிருவான். எம்எஸ்சி படிச்சிருக்க நீ ஒரு நாற்காலியை செய்ய பார்ப்பாரு. அது அறிவுக்கு தகுதி திறமை எங்க இருக்குன்னு கேட்டார். அதை தகுதி திறமை என்று சொல்லி அடிப்பாங்க. இப்படி எல்லா வகையிலும் இந்த சமூக நீதி என்பது அவர்களுக்கு பெரும் இடைப்பாக இருக்கின்ற காரணத்தினால இப்போது அவர்கள் வேறு வழியிலே கொல்லைப்புற வழியாக சமூக நீதியை ஒழிப்பதற்கான பணியில் ஈடுபடுகிறார்கள். அந்த சமூக நீதிக்கு இடம் கொடுத்த அம்பேத்கர் அவர்களை கேவலப்படுத்துகிறார்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம். இந்த சூழ்நிலையிலே இந்த இந்தியா முழுவதும் ஒரு எதிர்ப்பு உணர்ச்சிக்கு வந்திருக்கு. ஒரு நல்லதுதான். ஆனால் தமிழ்நாடு தான் அதுக்கு வழிகாட்டணும். எல்லா வழியிலும் தமிழ்நாடு தான் வழிகாட்டணும். அந்த வகையிலே திராவிட கழகம் இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் அதை தொடர்ந்து நம்முடைய தலைவர் ஆசிரியர்கள் ஒரு அருமையான உரையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்ற அளவிலே இந்த துவக்க உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.